உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கால் நூற்றாண்டுக்கும் மேலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் கர்ஜனை தனது கடைசி உரையை நிகழ்த்திவிட்ட சூழலில் கர்ஜனைக்கு அர்ச்சனை செய்து அவரை மீண்டும் எம்பியாக்குவதாக கூறி பாஜக வெளிப்படையாக வலை வீசியிருப்பது அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது. திராவிட இயக்கத்தில் ஊறி திளைத்து மதிமுக என்ற இயக்கம் கண்டு அரசியல் களத்தில் தனக்கான இடத்தை உறுதி செய்து கொண்டவர் வைகோ. பெரியாரை படித்து அண்ணாவின் கைப்பிடித்து கலைஞரால் வார்த்தெடுக்கப்பட்ட வைகோ நாடாளுமன்றத்தில் தனது கடைசி உரையை ஆற்றி தனது குரலுக்கு ஓய்வளித்து விட்டார். கருப்பு துண்டோடு தனக்கே உரிய பாணியில் ஆளும் பாஜக அரசை கடந்த 6 ஆண்டுகளாக அலறவிட்டுக் கொண்டிருந்த வைகோவை பாஜக கூட்டணியில் இணையுமாறு வெளிப்படையாகவே மத்திய அமைச்சர் அழைத்திருப்பதுதான் மதிமுகவில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. முதுபெரும் அரசியல்வாதியான வைகோவுக்கு கூட்டணி தலைமையான திமுக மீண்டும் மாநிலங்களவைக்கான வாய்ப்பை மறுத்துவிட்டது. இதனை பயன்படுத்திக் கொண்டு எப்படியாவது அவரை பாஜக கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என பாஜக துடியாய் துடிப்பதாக சொல்லப்பட்டது. அதனை வெளிப்படுத்தும் விதமாகவே வைகோவுக்கு நன்றி கூறும் முறையை ஆற்றியிருக்கிறார் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே. வைகோ தனது கடைசி உரையை நிகழ்த்தியதற்கு பின்னராக மாநிலங்களவையில் பேசிய மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வைகோ பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் உறுதியுடன் குரல் கொடுத்தவர் என புகழாரம் சூட்டினார். மேலும் அவர் எம்பியாக தொடர விரும்பினால் பாஜக கூட்டணியில் சேர்ந்தாலே அவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என கூறி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச வேண்டிய மாநிலங்களவையில் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. ராம்தாஸ் அத்வாலேவின் கருத்து தமிழக அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே துரை வைகோ பாஜகவுடன் கூட்டணி போக மறைமுகமாக பேசி வருவதாகவும் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்க இருப்பதாகவும் வதந்திகள் ரெக்கை கட்டி பறந்தன. கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் மல்லை சத்யா கூட இதனை உறுதி செய்யும் விதமாகவே விமர்சித்திருந்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வைகோவுக்கு எந்த நெருடலும் தடையும் இருக்காது என்பதே கடந்த கால வரலாறு கூறுகிறது. பாஜகவின் முன்னோடி தலைவரும் முன்னாள் பிரதமருமான வாஜ்பாயுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தவர் வைகோ. 1998ஆம் ஆண்டு பாஜக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தார். பாஜக அரசு பொறுப்பேற்ற 13 மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் மீண்டும் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் பாஜக திமுக கூட்டணியில் மதிமுக அங்கம் வகித்திருந்தது. அதன் பிறகு உருவான வாஜ்பாய் அமைச்சரவையில் மதிமுகவை சேர்ந்த இருவரும் இடம்பெற்றிருந்தனர். தொடர்ச்சியாக 2001 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு காரணமாக பாஜக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய வைகோ மத்தியில் பாஜக அரசுக்கான தனது ஆதரவை தொடர்ந்ததோடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் மதிமுக வேட்பாளர்களை முன்னிறுத்தாமல் போட்டியை தவிர்த்தார். பாஜக மதிமுக இடையிலான உறவில் மிக முக்கியமானது 2002இல் வைகோ மக்களவையில் ஆற்றிய உரைதான். ஏனெனில் குஜராத் கலவரத்தை தொடர்ந்து வாஜ்பாய் அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது பாஜக அரசுக்கு ஆதரவாக மக்களவையில் முழங்கியிருந்தார் வைகோ. 2004ஆம் ஆண்டு பாஜகவுடனான கூட்டணி உறவை முறித்துக் கொண்ட வைகோ 10 ஆண்டுகள் கழித்து 2014ஆம் ஆண்டில் மோடியை பிரதமராக்குவதற்காக மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தார். கூட்டணியில் வைகோவுக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட போதிலும் மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே அழைக்கப்பட்டது வைகோவுக்கு நெருடலை ஏற்படுத்தியது. இதற்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்த வைகோ பாஜகவுடனான கூட்டணியை மீண்டும் முறித்துக் கொண்டார். திராவிட சித்தாந்தத்திற்கு நேரெதிர் சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக இருப்பினும் இன்றளவில் பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்களுடன் வைகோவுக்கு நெருங்கிய நட்பு உள்ளது. குறிப்பாக 2019இல் திமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியான வைகோ
பாஜக மூத்த தலைவரான அத்வானியை சந்தித்து குடும்பத்துடன் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றது விமர்சனத்திற்கு உள்ளானது. இலங்கையில் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்ததாக கூறி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து கொந்தளித்த வைகோ தற்போது காலத்தின் கட்டாயத்தால் காங்கிரஸ் உடனேயே கைகோர்த்து விட்ட சூழலில் அவருக்கு பாஜகவுடன் கூட்டணி செல்வது கசப்பானதாக இருக்காது என்றே சொல்லப்படுகிறது. இருப்பினும் கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட வைகோ தோல்வியடைந்த போதிலும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்க பாஜக முன்வந்தது. ஆனால் அதனை உதறி தள்ளிவிட்டு கூட்டணியில் இருந்து வெளியேறிய வைகோ தற்போது மட்டும் எம்பி பதவிக்காக கூட்டணி செல்வாரா என்பது சந்தேகம்தான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.